தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் புதன்கிழமை உருவாகும் புயலுக்கு சென்யார் என பெயரிடப்பட உள்ளது. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி திங்கட்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திங்கட்கிழமை 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை தொடர்ந்து திங்கட்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் திங்கட்கிழமை நடைபெறவிருந்த பருவ தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான மாற்றுத் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலைக்கழக தேர்வாணையர் தெரிவித்துள்ளார். நெல்லையில் மழை பாதிப்பு தொடர்பான புகார்கள் அளிக்க உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான நீர்நிலைகள் ஏற்கனவே நிரம்பிய நிலையில் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, குமரி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக தூத்துக்குடியில் SDRF குழுவினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் நெல்லையில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அதிநவீன உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர். G20 மாநாட்டுக்கு பின் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரேசில் அதிபர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் போது இரட்டை நிலைப்பாடு கூடாது எனவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தம் வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா இணைந்து தொழில்நுட்ப கூட்டணியை உருவாக்க வேண்டும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். UPI தொழில்நுட்ப கட்டமைப்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். தென்னாப்பிரிக்கா ஜோகனஸ்பர்க் நகரில் நடைபெற்ற G20 உச்சி மாநாடு நிறைவடைந்தது. அடுத்த ஆண்டுக்கான G20 மாநாடு அமெரிக்காவின் மியாமி நகரில் நடைபெறுகிறது. G20 மாநாட்டில் பங்கேற்ற பின் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனை நடத்திய நிலையில் காலை டெல்லி திரும்புகிறார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக காஞ்சிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் மக்களை சந்தித்தார். சுங்குவார் சத்திரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கொள்கையை வெறும் பேச்சுக்கு மட்டும் வைத்திருப்பவர்கள் தாவேகாவின் கொள்கை பற்றி பேசுவதாக விஜய் விமர்சித்துள்ளார். அவர்களது கொள்கையே கொள்ளைதான் எனவும் திமுகவை விஜய் மறைமுகமாக சாடியுள்ளார். குத்தகைக்கு எடுத்த மாதிரி இவங்க கொள்கையே கொள்ளைதானே, எப்படி இவங்க கொள்கையே கொள்ளைதானே, இதெல்லாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தாவேகா ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் நிரந்தரமான வீடு, வீட்டுக்கொரு இருசக்கர வாகனம் உறுதி செய்யப்படும் என விஜய் தெரிவித்துள்ளார். வீட்டுக்கொரு பட்டதாரி இருக்கும் வகையில் வழிவகை செய்யப்படும் என கூறிய அவர் தொழில்துறையில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும்,
காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்தில் சீர்திருத்தம் செய்யணும். உங்களுக்கு வாக்களித்த மக்களையே தற்குறிகள் என்பதா என தாவேகா தலைவர் விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். நாங்கள் தற்குறிகள் அல்ல, மாற்றத்திற்கான அறிகுறி எனவும் அவர் கூறினார். எழுதி வச்சுக்கோங்க, இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. நடிகர் கட்சி என்று எம்ஜிஆரை விமர்சித்தவர்கள் பின்பு அவரிடமே சென்றதாக விஜய் சுட்டிக்காட்டினார். தாவேகாவுக்கான ஆதரவு குரல் ஒவ்வொரு வீடுகளிலும் எதிரொலிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கட்சி. எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது ஒரு கூத்தாடி கும்பல். நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு. ஏன் விஜயை தொட்டோம் என்று நினைத்து வருந்துவீர்கள். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் விஜய் ஆவேசமாக பேசினார். குறிவைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. திமுக நடத்திய அறிவு திருவிழாவை அவதூறு திருவிழா என விஜய் கடுமையாக விமர்சித்தார். தாவேகா இளைஞர்களை தற்குறிகள் என கூற வேண்டாம் என திமுக எம்எல்ஏ ஒருவரே கூறியதாகவும் விஜய் சுட்டிக்காட்டினார். இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, சாரி அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்பற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். அவரு யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்து வரும் 12 மாநிலங்களில் 99% எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுவரை சுமார் 40% கணக்கீட்டு படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த செயல்முறையை இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் திங்கட்கிழமை முதல் ஆய்வு செய்கின்றனர். திங்கட்கிழமை முதல் வரும் 26ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாவேக ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது. அரசமைப்பு சாசனம் கூறியுள்ள நியாயமான நேர்மையான தேர்தலை எஸ்ஐஆர் பாதிக்கச் செய்யும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற செல்ல பிராணிகளுக்கான சிறப்பு முகாமில் 77,707 பதிவுகள் செய்யப்பட்டு 33,418 பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. 7 மையங்களில் நடைபெற்ற சிறப்பு முகாம்களில் 3,000க்கும் மேற்பட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம், மைக்ரோசிப், வெறிநாய்க்கடி தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் செய்தியாளரை மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. செய்தியாளர் அளித்த புகாரின் பேரில் சீமான் உட்பட நாத்தக நிர்வாகிகள் 3 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்தனர்.
கர்நாடக மாநில முதல்வர் பதவி தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் டெல்லி தலைமை தேவையானவற்றை செய்யும் எனவும் கார்கே உறுதியளித்துள்ளார். டெல்லியில் 262 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் வைத்திருந்த 2 பேரை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இலங்கையில் கொட்டி தீர்த்த கனமழையால் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. தொடர் மழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளது. அமைதி ஒப்பந்தம் குறித்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் 27ஆம் தேதிக்குள் அமைதி திட்டத்தை யுக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இட்டலியின் வெனிஸில் நடிகரும் ரேசருமான அஜித்துக்கு ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் தி இயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விருதை பெற்ற அஜித் குமார் இந்திய திரைப்படத்துறையும் இந்திய ஊடகங்களும் மோட்டார் ஸ்போர்ட்டை கவனிக்க தொடங்கியதற்கு தனது நன்றியை தெரிவித்தார். இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவின் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை திருமணம் நடைபெற இருந்த நிலையில் ஸ்மிருதியின் தந்தைக்கு ஏற்பட்ட உடல்நலக் குறைவு காரணமாக தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுடனான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் கேப்டனாக KL ராகுல் செயல்படுவார் என BCCI அறிவித்துள்ளது. பார்வையற்றோருக்கான T20 கிரிக்கெட் உலகக் கோப்பையை இந்திய மகளிர் அணி வென்றுள்ளது. நேபாளத்திற்கு எதிரான போட்டியில் கோப்பையை வென்று அசத்தினர். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி 489 ரன்களை குவித்த நிலையில் இந்தியா 490 ரன்கள் பின்தங்கியுள்ளது. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட தென்னாப்பிரிக்க வீரர் செனூரன் முத்துசாமி தனது முதல் சதத்தை பதிவு செய்தார். சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படத்தின் 2வது பாடலான ரத்தினமாலா ப்ரோமோ வீடியோ வெளியாகியுள்ளது.